இன்னும் ஒரு கதை வரல. சரி சரி அந்த சந்தோஷமான செய்தி திருமணம் கண்ணி இருக்க காலை வரையிற குரானி ஆகினால் முதலில் உனக்குத்தான் திருமணம் அதுக்குதாமா எனக்கு திருமணம் அண்ணா உங்களுக்கு முதல்ல திருமணம் நடக்கணும் அழகான அண்ணி வரணும் அன்னைக்கு உங்களுக்கு முதல்ல திருமணம் செஞ்சுக்க எனக்கு திருமணம் நடக்கணும் அழகான அண்ணி வரணும்
நானும் உன் அண்ணியும் சேர்ந்து உடல் பிறக்கின்ற ஆட்புறமையில நீ திருமணம் செய்ய போறேன். என் மகனியா திருமணம் செய்ய போறேன். என் மக வளர்ந்து வாழ்வுலக தருவாகி எப்படி இருப்ப தடி ஒன்று ஓடி போவேன். உன்னை பார்த்து அத்தனை கூப்பிட மாட்டான். அப்படியா? என் மகனியா நீ திருமணம் செய்யாது. உனக்கு திருமணத்தை செய்யவிடவில்லை. என் மனதிலே நீண்ட நாட்களாக மலைக்கோட்டைகள் வச்சிருக்குமா? ஏன் தெரியுமா? ஒரு வீட்டு ஒரு பெண் இருந்தா அடிமனையில் நெருப்பு கட்டிக்கிற மாதிரி ஆகிறார். காலா காலத்தில் உனக்கே பார்த்து திருமணம் முடிப்பது கடமையுமா? எப்படி தெரியுமா? ஆலையிட்டு மனம் முடிக்க திருமணம் திருமணமே நடக்கக்கூடாது. இருப்பதை வைத்து சிறப்போடு வாழ சவர விலை கம்மியா தான் வைக்குது. 1,15,000 எத்தனை சவரை கட்டல போற? ஏமா சீர்வரிசையே தேவையில்லாம கட்ட புடுமையோடு வந்தவனை தேவை செய்ய நம்முடைய அத்தமகன் சேகருக்கும் உனக்கு தான் திரும்புறோம். நம்முடைய அத்தமகன் சேகருக்கும் உனக்கு திரும்புறோம். பத்திரிகை அடிச்சுட்டேன். சொல்லும் பொழுது நீ திருமணத்துக்கு தயாரா இருந்தா அதுவே போதும். அப்படியா? இந்த தங்கியோட திருமணம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதிலே மலைப்பாட்டு ஒரு கட்டி வைத்திருக்கோம் அல்லவா? நடக்க வேண்டும். உங்களுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் தெரியுமா? வீட்டுக்கெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மலர் போடணும், வீட்டுக்கெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மலர் தோரணங்கள் ஆடணும். சாப்பாடு
வன்கோட்டையாக இடி விழுந்தால் ஒரு பொழுது வன்கோட்டை வடக்கோட்டை இடிய விடவே மாட்டேன். அப்படியா? ஆமாண்ணா. பேசிட்டு தான் நேரம் போவதே தெரியாது. அப்படிதான். மணி 10 ஆயிடுச்சு. 10 மணி ஆகுது. வேலைக்கு போகணும். ஆமா, என்னமா சாப்பாடு செஞ்சிருக்கேன்? தவறாக என்ன வேண்டாம். சரி சரி அண்ணா ஏன் என்று தெரியவா? ஏன் திரு வீட்டு பாடம் எழுதலாம்? அரிசி தின்னு சொல்றது மத்திய அரிசிக்காரே. உனக்கு அறிவு இருக்குதா, அறிவு இல்லையா? அரிசி இதுக்கு முன்னே சொன்னா வாங்கிட்டு வர முடியும். நேத்தே சொல்லியிருந்தாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வருவோம். அரிசி காலியா இருக்கு. இப்ப வந்து அரிசியே இல்ல சொல்றீங்க. போய் என்னமா செய்யுது? நான் பட்டியா இருக்கேன். என்னால பட்டியா இருக்க முடியுமா? வேலைக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பா அரிசி என்னாலும் உலக்கரைக்கு தண்ணீர் திருப்பி சீக்கிரமா உலக்கரைக்கு தண்ணீருக்கு போகும்போது கீழே குடிச்சு தண்ணி அதான் உண்மை. அதனால போகும்போது நான் போய்